எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேலஞ்சோட டே 37. ஸோ சூப்பராக நம்ம சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சியா சீட்ஸ் ஜூஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்பீடப் ஆன மாதிரி இருக்குது. ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு என்னோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 64.3 kg. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த 15 டேஸும் டெய்லி நம்ம வெயிட் செக் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் டெய்லி என்னோட வெயிட் என்ன அப்படின்றத மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எம்டி ஸ்டமக்கில் செக் பண்ணி டெய்லி வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே வந்து அதுல இருந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து ரெகுலரா வெயிட் செக் பண்ணி நான் அப்லோட் பண்ணல. ஸோ வீக்லி ஒன்ஸ், 4 days ஒன்ஸ், 5 days ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி கேட்டாங்க, நீங்க டெய்லி வெயிட் செக் பண்ணி போடுங்க, அப்போ எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம புதுசா ஒரு விஷயமும் பண்றோம். ஸோ சியா சீட்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது இன்னும் ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு எனக்கே அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கியூரியாசிட்டியாக இருந்தது. ஸோ அதனால தான் டெய்லி வெயிட் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது, நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரிசல்ட் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த ஜூஸ் குடிக்கிறனால என்ன ஒரு பெனிஃபிட் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, வயிறு ஒரு மாதிரி நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. அது வந்து நல்லா ஃபைபர் ரிச், அப்படி அந்த சியா சீட்ஸில் வந்து நல்லா ஃபைபர் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனாலையோ நமக்கு அந்த கிரேவிங்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகுது. எதுனா சாப்பிடணும், டக்குன்னு முன்னாடிலாம் வந்து எதுனா சாப்பிடணும் 2 hours 3 hours டைஜஷன் ஆகிட்டு எதுனா சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு தாட் வரும். இப்போ லஞ்சு ஒரு 2 o'clock வரைக்குமே எனக்கு ரொம்ப பெருசாக பசி தெரியறதே இல்லை. வயிறு ஒரு மாதிரி ஃபில்லிங்காக அந்த மாதிரியே வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா சாப்பிடணும், இந்த கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து நான் இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டு இந்த 4 daysல நான் நோட் பண்ண விஷயங்கள். ஸோ இது வந்து வெயிட் லாஸ் டைமில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இது குடிக்கிறதுனால மட்டுமே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிரும். ஸோ வெறுமனே இந்த ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் நார்மல் ஃபுட் ஹேபிட்குள்ளே போயிருங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நீங்கள் ப்ராப்பரான டயட் எல்லா விஷயங்களும் பண்ணும்போது கூடவே சேர்த்து இந்த ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா கிடைக்குது. ஒரு டிசப்பாயிண்ட் இல்லாமல், நீங்கள் இப்போதான் புதுசாக டயட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாக சாப்பிடும்போது பசிக்கும் செய்யும். குவான்டிட்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சீக்கிரமாக டைஜஷன் ஆகி நமக்கு பசி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் கிரேவிங்ஸ் ஆகி நமக்கு டயட் வந்து சீட் ஆகிராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில ஜூஸ்லாம் வந்து ஒரு சில இன்னும் நிறையா சீட்ஸ் பற்றி நேற்றுக்கு வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு சீட் உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்குது, உங்கள் பாடிக்கு எது ஒத்துக்குதோ அந்த மாதிரி ஒரு சீட் செலக்ட் பண்ணி உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே 1லேருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஒவ்வொரு நாளும் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்க, உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்கள் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும், நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடியும். நாட் ஓன்லி ஃபிசிக்கலி, ஸோ நீங்கள் ஒரு மென்டலியும் சரி, ஒரு பர்சனாகவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிரிஸ்காக இருக்கும், உங்களுக்கே வந்து ஒரு ஹோப் வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம இதே பண்ணிட்டோம், நம்மளால் எதுவாக இருந்தாலும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்குமே நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ யாருமே நீங்கள் பண்ணியே ஆகணும்னு கம்பல்ஷன் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் 100% ரிசல்ட் பார்க்க முடியும். ஏதோ ஒரு மைண்டில் வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் சக்ஸஸ் பார்க்க முடியாது. ஸோ இன்னும் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகி டிமோட்டிவேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நம்ம பண்ணியே ஆகணும், நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் தெளிவாக ஒரு டிசைட் பண்ணிட்டீங்க மட்டும் உங்களோட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிசல்ட் அமேசிங்கா இருக்குங்க. ஸோ என்னால முடியுது அப்படின்னும் போது கண்டிப்பா உங்களாலேயும் முடியும். ஃபோக்கஸ்டா பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இது கரெக்டாக ஃபாலோ பண்ணாமலே நானும் பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப நான் எஃபோர்ட் போட்டு வாக்கிங் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகவே மாட்டேங்குது, வெயிட் அப்படியே ஸ்டப்பர்னாகவே இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லி நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுங்க. 80:20 அந்த ரேஷியோ பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 80% வந்து உங்கள் ஃபுட்டை தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். உங்கள் டயட் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணணும். நிறைய ஃபைபர் அண்ட் புரோட்டீன் அதிகமாக இருக்கணும். காப்ஸோட போர்ஷன் கம்மியாக இருக்கணும். எதுவுமே இல்லாமல் இப்போ காப்ஸ் சுத்தமாக வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதுவும் வந்து நமக்கு வந்து ஹெல்தியான ஒரு வே கிடையாது. ஸோ எல்லாமே எடுத்துக்கணும். ஃபைபர் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும், புரோட்டீன் வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும், புரோட்டீனை விட கம்மியாக நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம புரோட்டீன் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு ஃபைபர் கம்மியாக எடுத்துக்கிட்டாலும் ஒரு சிலர் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரலாம்.
ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா ப்ரோட்டீன் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும். அதனால ரொம்ப நேரம் நமக்கு பசிக்காமல் பார்த்துக்கும். ஓகேங்களா, இதுதான் மெயின் ரீசன். நம்ம வெயிட் லாஸ் டைமில் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் நமக்கு மெயின் பெனிஃபிட். ஸோ ப்ரோட்டீன்லையும் பார்த்தனால நம்ம பயிர் வகைகள், நான்வெஜ் அதில் தான் வந்து அதிகமாக எடுத்துக்கிறீங்களா. ஸோ அது அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக முடிஞ்சால் அதை விட அதிகமாகவே நம்ம ஃபைபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மற்ற எந்த ப்ராப்ளமும் வராமல் சூப்பராக நம்ம வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம கட் ஹெல்த்தும் ரொம்ப வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம கட் ஹெல்த்துக்கும் அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ 80% வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்கள் ஃபுட்டு. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட வெயிட் லாஸ் வந்து இருக்குங்க. அப்போ நான் இனிமேல் எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் பண்ண தேவையில்லை, நான் என்ன ஃபுட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டா போதுமா அப்படின்னு இப்போ ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ நீங்கள் 20% அடுத்து அதுதான் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு தான் வரும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணுறீங்களோ அதை பெஸ்ட்டாக பண்ணுங்கள். அதில் டே பை டே இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ சூப்பராக உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணுங்கள். அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம். இப்போ நம்ம பசங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஓடி ஆடி விளையாட முடியும். இப்போ இவ்வளோ நாள் சின்ன சின்ன ஒர்க் கூட பண்ண கஷ்டப்பட்டிருப்போம் வெயிட் கெயின் அதிகமாக இருக்கும்போது. ஸோ நீங்கள் நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணி உங்கள் உடம்பு ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பசங்க கூட நல்லா விளையாடலாம், ஓடி ஆடி விளையாடலாம். அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நீங்களும் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, திடீர்னு கரண்ட் இல்லை, லிஃப்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்கள் ஸ்டெப்ஸில் நீங்கள் ஈஸியாக ஏறி போகிற முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைலை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறோம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா 80% ஃபுட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ப்ராப்பர் டயட் பிளான் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் ரொம்ப பிரிஸ்காக இருப்பீங்க. நீங்கள் ஃபிசிக்கலி நல்ல ஒரு ஒர்க் அவுட் கொடுத்துட்டீங்க, நல்ல ஸ்வெட் ஆகுது, ஸோ நல்லா வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாடி பெயின், அந்த சோர்வு இருக்கும்போது நைட்டு தூக்கம் வந்து சூப்பராக வருங்க. ஸோ அதனால சொல்கிறோம், நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்கும். டீப் ஸ்லீப் கிடைச்சா நம்ம நெக்ஸ்ட் டே என்ன ஆகும், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து வெயிட் லாஸுக்கு ரெண்டுமே முக்கியம் தான். ஆனால் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்கள் ஃபுட்டு. எந்த அளவுக்கு உங்கள் ஃபுட்டை ஃபோக்கஸ் பண்ணி டயட் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வெயிட் லாஸ் வந்து சூப்பராக நடக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறோம், டயட்டை வந்து சூப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி வந்து ஒரு 1 hour உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சால் முடிங்க, இல்லை 45 minutes to 1 hour வந்து வாக்கிங் பண்ணுங்கள். அதை விட பெஸ்ட்டாக முடியும்னா டெய்லி 10,000 steps வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணாவே சூப்பராக அமேசிங்கான ரிசல்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுங்க. நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த வீக் டேஸ் 5 days வந்து சூப்பராக டயட் எடுத்துகிட்டு போயாச்சு. நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் சூப்பராக பண்ணியாச்சு. புதுசாக இந்த வீக் வந்து ஜூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம், அதையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ரிசல்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீக் வந்து நல்லா பிளான் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் வருது. ஸோ இந்த 5 days நீங்கள் கஷ்டப்பட்டு போட்ட எஃபர்ட் வந்து ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ வெளியில் போவீங்க, வீட்டில் ஹெவியாக குக் பண்ணுவோம், இந்த ஆப்ஷன்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க. இந்த 5 days நீங்கள் பண்ண இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிராமல் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி உங்களோட டேஸை வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெய்லி கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ எந்தளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எனக்கும் மோட்டிவேஷன் கிடைக்கும். உங்களுக்கும் வந்து ரொம்ப பிரிஸ்காக வந்து உங்களோட இந்த சேலஞ்ச் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம கையில் ஜஸ்ட் 13 days தான் இருக்குது. அதை சூப்பராக எஃபெக்டிவாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா, ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோட ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். சூப்பராக வந்து ரிசல்ட் பார்க்க முடியுங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, கிவ் அப் பண்ணவே பண்ணாதீங்க. சீட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்சது. ஸோ ரிமைனிங் டேஸை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா, இன்னைக்கு செகண்ட் ஹாஃபில் நான் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். Day 4 ஆஃப் சியா சீட் ஜூஸு. இன்றைக்கி Day 4 எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, லெமன் ஃப்ளேவரோட. கண்மணி கண்மணி பாரு. பொன்மணி பொன்மணி பாப்பா என்ன பாட்டு பாடணும்னு புரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.
பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நல்லா நிறையா ஃப்ரூட்ஸ் தான் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு பவுல் நிறையா வந்து பப்பாயா எடுத்துகிட்டு 5 பாதாம் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து இருந்தது. நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு சின்ன கப் அளவுக்கு கொஞ்சமாக எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா மார்னிங்கே ரொம்ப ஃபில்லிங்காக வந்து சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ரைஸு, அப்புறம் ஆட்டு குடல் இருக்கு இல்லைங்களா, போட்டியில் பண்ண கிரேவி. ஸோ அதை எடுத்துக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் பனானா வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்லிங்கான லஞ்சு தான், வயிறு ஃபுல்லாக வந்து சாப்பிட்டாச்சு. மோஸ்ட்லி நான்வெஜ் வந்து நமக்கு நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். அப்புறம் டின்னருக்கு பார்த்தோம் அப்படின்னா வெறுமனே ஃபிஷ் ஃப்ரை தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மார்னிங் ஆஃப்டர்நூன் 2 டைமே கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிட்டதுனால டின்னர் வெறுமனே ஃபிஷ் ஃப்ரை வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 5:30க்கெலாம் வந்து எடுத்துக்கிட்டேன். 3 மீடியம் சைஸ் ஃபிஷ் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் தவாவில். கொஞ்சமாக வந்து ஆனியன் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக ஃபில்லிங்காக வந்து டின்னர் வந்து முடிச்சாச்சு.